சிம்ம ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள்? ஸோ மெயினாக சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இருக்கிற குடைச்சல் டென்ஷன், மெயினாக நான் சொல்லக்கூடியது 2 நட்சத்திரத்துக்கு பெரிய வெடிவு காலம். பூரத்துக்கும் உத்தரத்துக்கும் பெரிய வெடிவு காலமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா கேத்து இன்னையும் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும், டிசம்பர் வரைக்கும் சஞ்சாரம் செய்யும். ஸோ மக நட்சத்திரக்காரங்களுக்கு தாயாருக்கு, மூத்த பையனுக்கு, அப்பாவுக்கு, உறவினர்களுக்கு பாதிப்புகள், ரத்த பந்த உறவுகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு டெட் பண்ணுவாங்க. சில பேருக்கு முடி கொட்டும், ஓனாவே சில பேருக்கு முடி கொட்டும். சில பேருக்கு வந்து அலோபீசியான்னு சொல்லுவாங்க, தலையில் ஒரு இடத்துல மட்டும் சொட்டை விடும், பார்த்தா உள்ள பிளட் சுகர் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல்பில் வந்து இந்த அடையாக ஒயிட் கலராக ஃபார்ம் ஆகும். ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வரும். சில பேருக்கு சிறு நரம்புகள் பாதிப்பு, நான் சொல்கிறது பேக் பெயின், லோவர் பேக் பெயின், இந்த ஸ்கியாட்டிக்கா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸு, சின்ன நரம்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் வந்து கொஞ்சம் பெருமையாக டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணுமோ அதெல்லாம் ஜூனுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு நண்பர் உதவியினால் கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், நிறைய பேருக்கு பல விஷயங்கள் எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. ஃபேமிலியில் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் மறுமணம் ஆகக்கூடிய காலகட்டம். என்னதான் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் குரு போகும்போது அஷ்டம சனிக்கு வேல்யூ கிடையாது. அஷ்டம சனிக்கு குரு பார்வை எப்படி? அஷ்டம சனி இருக்குது, படு மோசமான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஆள், அவனுக்கு குரு நல்ல ஆள் பக்கத்தில் இருந்தானா அவன் தப்பு பண்ண மாட்டான். அதாவது எப்படி சொல்கிறது, தப்பை தட்டி, அதாவது தப்பு செய்யாமல் தடுக்கிறவன் தான் போலீஸுங்கிற மாதிரி குரு என்ன பண்ணுறாருன்னா இப்போ சனியோடைய பேட் கேரக்டரை கட் பண்ணுறாரு. அப்போது இந்த டைம் பீரியடில் நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு போகிறோம், இல்லை வேறு மொழி பேசக்கூடிய இடத்துக்கு போகிறோம், இல்லை வேறு ஊரில் செட்டில்மெண்ட்டு போகுது, நைட் டைம் ஜாப் இருக்குன்னா இவங்கெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணம் நல்லா சம்பாதிப்பேன். அஷ்டமம் அப்படின்னாவே எதிர்பாராத சூழல், தெரியாத சூழல், மறைபொருள், ரகசியம், இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இந்த டைமில் வந்து ஒரு உதவணும் கோர்ஸ் படிக்கணும்னா கூட இப்போ நல்லா படிக்க முடியும். அப்போ சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு பயங்கரமாக மண்டை வேலை செய்யும். நார்மலாகவே வந்து சிம்மத்துக்கு லாஸ்ட் 1 இயர் அப்படி தான். அடுத்து இந்த டிசம்பர் வரைக்கும் அப்படி. டிசம்பருக்கு அப்புறம் பிரச்சனையே கிடையாது, நோ பஞ்சாயத்து, பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி, தங்கமணி வெரி ஹாப்பிங்கிற மாதிரி சிம்மத்தை ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. நிறைய பேருக்கு லவ்வில் விழுந்து விழுந்து ஏமாறுவாங்க, எவனையுமே நம்ப முடியும் இந்த காலகட்டங்களில். ராசி லக்னத்தில் கேத்து வரும்போது என்னென்னா பூர்வ ஜென்மத்தோட புண்ணியங்கள் பாவங்கள் இப்போ கனெக்ட் ஆகும். போன ஜென்மத்தில் யாரோ ஒருத்தர் கூட நம்ம சேரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அவன் வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ணுவான். உங்கள் ஃபேமிலி ஆயிருந்தாலும் அந்த மாதிரி தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத உறவுகளை கட் பண்ணிக்கிறது தான் நல்லது.